234 தொகுதியில் நிக்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிலாம் கிண்டலும் கேலியுமா பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க இப்படி ஒரு பொய்ய சொன்னீங்கன்னா இப்படின்றதுக்குள்ள அது பொய்யா உண்மையான்றதை கண்டுபிடிச்சி நாங்க உங்களோட முகத்திரிய கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவோம். அடுத்தவனை கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு தனியா எந்திரிச்சு நிக்கிறதுக்கு தெம்பு திராணி இருக்கான்னு யோசிக்கணும். ஜாதியை ஒழிக்கிறவனுக்கு எதுக்குறா ஜாதி கட்சியோட கூட்டணி? வன்னியர் சமுதாயம் அதிகமா இருந்தாங்கன்னா அங்க ஒரு வன்னியர் கேண்டிடேட் தான் போடுறது. கவுண்டர்கள் சமுதாயம் அங்க அதிகமா இருக்காங்கன்னா அங்க ஒரு கவுண்டர் வேட்பாளரை போடுறது. இந்த லட்சணத்துல நீங்க சமூக நீதியை பத்தியும் ஜாதி ஒழிப்பை பத்தியும் தீண்டாமையை பத்தியும் பேசலாமாடா? எங்களுக்கு இவ்வளவு நாளா முத்திர குத்திட்டு இருந்தீங்க, பிஜேபியோட பி டீம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மக்களை காப்பாற்றணும். திமுக கிட்ட இருந்து இந்த அதிகார பலத்தை புடுங்கி எடுக்கணும். 234 தொகுதியிலையும் எங்க தலைவன் முகம் தான் பிராண்டு. அந்த விஜய்ன்ற பேரு தான் வாக்கு. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவில் வேற எதுக்கும் சீனே கிடையாது. உங்க மேல தப்பே இல்லைன்னா கரூரோட குறுநில மன்னர் செந்தில் பாலாஜி அவர்களை நீங்க கரூர்லயே வேட்பாளராக நிறுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் கோயம்புத்தூர் தொகுதிக்கு மாத்தினீங்க? இந்த திமுகவோட முகத்திரியே கிழிப்போம். அது கிழிக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரே வேலை.